வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாலையும் நம்ம இந்தியா சோசியல் மீடியா அப்புறம் இந்தியன் நியூஸ்லலாம் இந்த சவுதி அரேபியாவில் 50 வருஷத்தில் உள்ள கஃபிலோட கஃபாலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இன்னுமே எல்லாருக்கும் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிமாரி நிறையா போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம். இருந்தாலும் இதில் ஏகப்பட்ட பேர் மறுபடியும் அவ்வளோ மெசேஜ் அனுப்பி நம்மள்கிட்ட டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது உண்மையா? அப்படின்னு தான் நான் ஊருக்கு கஃபில் பர்மிஷன் இல்லாமல் எக்ஸிட் என்ட்ரி போகலாமா, இல்லை கஃபில் பர்மிஷன் இல்லாமல் நான் வேறு கம்பெனி மாறலாமா, அப்படிமாரி நிறையா பேருக்கு இந்த நிறையா டவுட் இருக்குது. ஸோ அந்த எல்லா டவுட்டுக்கும் உள்ள ஆன்சர் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ தெளிவாக கேளுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகமே வராது. ஓகேங்களா? இது எதனால் இப்படி வந்துச்சு, இது எப்போ வந்துச்சு, இந்த ரூல் என்ன, இந்த ரூலு இப்போ இம்ப்ளிமெண்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற A to Z இந்த எல்லாமே பார்த்தோன்னா இதோட உண்மை நிலம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அதாவது சவுதி அரேபியா பொறுத்தவரையும் முன்னாடியே ஒன்று சொல்லிடுறேன், சவுதி அரேபியாவோட அஃபிஷியல் எந்த வெப்சைட்லேயும் அஃபிஷியல் எந்த அந்த கெஜெட்டாக இருக்கட்டும், சவுதி கெஜெட்டாக இருக்கட்டும், இல்லை சவுதியோட எந்த கவர்மெண்ட் இதுலேயும் இந்த நியூஸு வரலை. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம இந்திய ஊடகங்கள் அப்புறம் சோசியல் மீடியா, தமிழ்நாடு நியூஸ் சேனல்ஸ் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சிஸ்டம் இன்னும் சொல்ல போனால் இந்த சிஸ்டம் இப்போ வந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 2021 2021 2022 இந்த சிஸ்டம் வந்துருச்சு. இந்த சிஸ்டம் ஆக்சுவலாக என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை நம்ம 2 விஷயமாக பிடிக்கலாம். முன்னாடி 2020 2022லலாம் நம்மளுக்கு குவா அப்படிங்கிற கிவாங்கிற போர்ட்டலே நமக்கு கிடையாது. ஓகேங்களா? ஒருத்தவங்க ஒரு நம்ம கஃபிலில் வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம வேறு கம்பெனி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த கஃபில்கிட்ட கெஞ்சி கூத்தாடி தான் நம்ம கஃபாலாக சேஞ்ச் பண்ணுவோம். இல்லை அவன் நமக்கு ஹுருப் அடிச்சு விட்ருவான், இதில் எக்ஸிட் அடித்து ஊருக்கு அனுப்பிடுவான். இதேமாதிரி நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த கிவா அப்படிங்கிற போர்ட்டலை சவுதி கவர்மெண்ட்டு கொண்டு வந்தாங்க. இந்த கிவா போர்ட்டலில் தான் உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலைன்னா டெர்மினேட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வேலைக்கு மாற்றலாம். அதாவது உங்கள் கஃபில் பர்மிஷன் இல்லாமல், அதாவது இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு சேல்ரி ஒழுங்காக தரலை, இல்லை உங்களுக்கு இக்காம எதுவும் ரெஸ்பான்ஸ் தரல அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத 2021 2022 நினைக்கிறேன். அப்போயே இந்த கிவா பொருளில் வந்துச்சு. அப்போ கொண்டு வந்தது தான் இந்த நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸை மறுபடியும் சோசியல் மீடியாவோட இவ்வளோ பூம் ஆன காரணம் யாரோ ரீட்வீட்டோ இல்லாடி ரீபோஸ்ட்டோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூவாக நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம இப்போ அதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த 50 வருஷம் விளந்துச்சு, இப்போ புதுசாக வந்த ரூலு அதெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவில் உள்ள நியூஸ் சேனல் மெயினாக தமிழ்நாடு உள்ள டாப் நியூஸ் சேனல் கூட இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களா அது கிடையாது. இன்னொன்று ப்ரீமியர் ரெசிடென்சின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ப்ரீமியர் ரெசிடென்சிக்கு இப்போ 4000 கொடுத்து முக்கியமான சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப திறமையானவங்களாக இருக்கட்டும், இல்லை சவுதியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், பெரிய பெரிய கோடீஸ்வரன், துபாயில் எப்படி கோல்டன் விசான்னு இருக்கலாம். ஸோ அந்த ரேட்டரில் கொண்டு வந்தது தான் இதுவும் பழசு தான். இது இப்போ ப்ரீமியர் ரெசிடென்சி விட இதுவும் பழசு தான். 2-3 வருஷம் முன்னாடியே அவங்களும் வரலாம், எக்ஸிட் என்ட்ரிக்கு கஃபில் இல்லாமல் போகலாம், ஃபேமிலியை அழைச்சிட்டு வரலாம். நம்ம ஊரில் இப்படி சுற்றிட்டு இருப்போம். அதேமாரி ப்ரீமியர் ரெசிடென்சி இருக்கிறவங்க இங்கே ஊரில் சுற்றிட்டு இருக்கலாம். இதுக்கு அவங்க ஏற்கனவே சொன்ன மாரி 4000 ரியால் ஃபீஸ் கட்டினா போதும், இது கொடுத்துருவோம். அதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சாட்டிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ப்ரீமியர் ரெசிடென்சி. ஓகேங்களா? ப்ரீமியர் ரெசிடென்சிக்கு இந்த எல்லாமே உண்டு. நீங்கள் இக்காமா மாரி ப்ரீமியர் ரெசிடென்சிக்குன்னு ஒரு கார்டு இருக்குது. அது இருந்தால் இந்த 50 வருஷம் விலங்கு உடஞ்சிருச்சு அப்படிமாரிலாம் ஒரு போயிட்டுருக்கல சோசியல் மீடியாவில். ஸோ இது எல்லா ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போகலாம், வரலாம், என்ன வேணால் பண்ணலாம், வேறு கம்பெனிக்கு போகலாம், ப்ரைவேட் கம்பெனியில் எங்கே வேணால் வேலை பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும். ஆனால் இந்த 50 வருஷத்துக்குள்ள உள்ளது கஃபாலாவை முடிச்சிட்டாங்க, கஃபாலா இனிமேல் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படிமாரிங்கிறது இன்றைக்கு வரையும் அப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது. இப்போ கூட நீங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னா உங்கள் கஃபில் பர்மிஷன் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸிட் எஸ்டி அடிக்க முடியாது. ஒருவேளை இந்த ரூல் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வேணால் எக்ஸிட் என்ட்ரி அடித்து பாருங்களேன், நீங்களே போகிற மாரி. ஆனால் முடியாது. இது கிவா போர்ட்டல் வர்றப்போ இதேமாரி வந்த நியூஸை மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்களே தவிர இது உண்மையான நிலவரம் இல்லை. உங்களுக்கு இப்போ கூட உங்களுக்கு கம்பெனி பிடிக்கலையா, நீங்கள் கஃபாலா சேஞ்ச் பண்ணுமா, உங்கள் கிவாவில் டெர்மினேட் பண்ணிவிட்டு நீங்கள் கஃபாலா சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் 30 நாள் கிடைக்கும். இந்த நோட்டீஸ் பீரியட் 30 நாளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கரெக்டான ரீசன் இருந்தால் உங்கள் கஃபில் பர்மிஷன் எல்லாமே நீங்கள் இப்போ கூட வேலை சேஞ்ச் பண்ணலாம்.
ஆனால் ஊருக்கு போகிறதோ இதுக்கு போகிறதோ அது கஃபில் பர்மிஷன்லாம் செய்ய முடியாது. நீங்கள் அப்சர்லேயே போய் எக்ஸிட் ரீஎன்ட்ரியோ இல்லை எக்ஸிட்டோ அடித்தா கூட 10 நாளுக்கு உங்கள் கஃபில் அவங்க அப்ரூவல் தரதுக்கு 10 நாள் வெயிட்டிங் போட்டுட்டு தான் அவங்க அப்ரூவல் ரிஜெக்ட்டும் பண்ணுவான், ஆக்செப்டும் பண்ணுவான். ஓகேங்களா? இன்னொரு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்னு, அதை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கிவாவில் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போ வந்த நியூஸை தான் இப்போ போட்டு இவ்வளோ பூம்னு வெடிச்சிட்ருக்கு சோசியல் மீடியாவில். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இதில் கொஞ்சம் தெளிவான புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நிறைய பேர் நம்ம குரூப் வந்து டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து கேட்குறாங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அஃபிஷியலாக மெசேஜ் கேட்குறாங்க, ஃபேஸ்புக்கில் அஃபிஷியலாக மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தரணும். அப்படி இதில் உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்லிடணும். இன்னும் சொல்கிறேன், சவுதியோட அஃபிஷியல் கெஜெட்லேயும் சரி, அஃபிஷியல் வெப்சைட்லேயும் சரி, அஃபிஷியல் பர்சனும் கிடையாது. யாருமே இந்த நியூஸை நம்ம சவுதி அரேபியாவிலேருந்து வரல. சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்தியாவோட சோசியல் மீடியா, அதே மாதிரி வெளியே சவுதியை தவிர இது எல்லா கண்ட்ரிகளோட சோசியல் மீடியாஸ் அப்புறம் நியூஸ் சேனல் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி ரூல்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு தெரியாமல் இருக்க போகிறது கிடையாது. நமக்கு தெரிஞ்சால் உடனே நம்ம வீடியோ போடாமல் இருக்க போகிறது கிடையாது. சரி, நான் வீடியோ கூட மறந்தாலும் நம்மளை மாரி நிறையா யூடியூபர்ஸ் போடாமல் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப தெளிவாக புரிஞ்சுங்க. அதுக்கான ரூல்ஸ் சவுதி கவர்மெண்ட் அஃபிஷியலாக அலௌன்ஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாக முன்னாடி உள்ள கிவா வந்தப்போ வந்த சேனல் நியூஸை தான் இப்போ மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணி நமக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் தெளிவாக புரியல, வேறு ஏதாவது டவுட் இருக்குது, சவுதி சம்மந்தமான லா தெரிஞ்சுக்கணும், இதேமாதிரி சவுதி சம்மந்தமான நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருக்கா, இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக் எல்லா ஐடியும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், வாங்க பேசலாம். ஆனால் இதை இப்போதைக்கு எந்த அஃபிஷியலும் அலௌன்ஸ்மெண்ட்டும் வரலை. இது கிவா வந்தப்போ போட்ட வீடியோஸ் தான், அதுதான் இப்போ பரவிட்டுருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.